வாசக தோழமைகளுக்கு வணக்கம். காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி வெயிலா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் தொகுப்பில் இருந்து அக்ரஹாரத்து பூனை. எங்கள் ஊர் ரொம்ப அழகான ஊர். எங்கள் அக்ரஹார தெரு ரொம்ப அழகானது. எங்கள் அக்ரஹாரத்து மனிதர்களும் ரொம்ப அழகானவர்கள். அழகு என்றால் நீங்கள் என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை ஒன்றின் நினைவே சுகம் அளிக்கிறது என்றால் அது ரொம்ப அழகாகத்தான் இருக்க வேண்டும். 35 வருடங்களுக்கு முன்னால் அங்கே அந்த தெருவில் ஒரு பழங்காலத்து வீட்டின் கர்ப்ப கிரகம் மாதிரி இருள் அடைந்த அறையில் பிறந்து அந்த தெரு புழுதியிலே விளையாடி அந்த மனிதர்களின் அன்புக்கும் ஆத்திரத்திற்கும் ஆளாகி வளர்ந்து இப்போது பிரிந்து 25 வருடங்கள் ஆன பிறகும் அந்த நினைவுகள், அனுபவங்கள், நிகழ்ச்சிகள் யாவும் நினைப்பதற்கே சுகமாக இருக்கிறது என்றால் அவை யாவும் அழகான அனுபவங்களும் நினைவுகளும் தானே. நான் பார்த்த ஊரும் இவை என்றுமே புதிதாக இருந்திருக்க முடியாது என்று உறுதியான எண்ணத்தை அளிக்கின்ற அளவுக்கு பலதாகிப் போன அந்த அக்ரஹாரத்து வீடுகளும் இவர்கள் என்றைக்கும் புதுமையுற மாட்டார்கள் என்கிற மாதிரி தோற்றமளிக்கும் அங்கு வாழ்ந்த மனிதர்களும் இப்பொழுதும் அப்படியேதான் இருக்கிறார்கள் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. எனினும் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வதிலே ஒரு அழகு இருக்கிறது, சுகம் இருக்கிறது. நான் இப்பொழுது ரொம்பவும் வளர்ந்து விட்டேன். ரொம்பவும் விஷயங்கள் தெரிந்து கொண்டு விட்டேன். என்னிடம் இருந்த குறும்புத்தனங்கள் எவ்வளவோ நீங்கிவிட்டன. ஆனாலும் கற்பனையாக இத்தனை மைல்களுக்கு அப்பால் இருந்து அந்த ஊரின் தெருவுக்குள் பிரவேசிக்கும் பொழுது கற்பனையால் தூரத்தை மட்டும்தான் கடக்க முடியுமா? காலத்தையும் கடந்து நான் ஒரு 10 வயது சிறுவனாகவே நுழைகிறேன். அந்த குளத்தங்கரை ஓரமாக நான் வரும்பொழுது எனது பிரசன்னத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது குளக்கரை படியிலே நான் சற்று உட்கார்ந்து கொள்கிறேன். அங்கு சுகமாக காற்று வரும். குளத்திலே தண்ணீருக்கு மேல் ஓரடி உயரத்திற்கு மீன்கள் துள்ளி குதிக்கும். கூழாம் கற்களை பொறுக்கி குளத்துக்குள் எறிந்தவாறு எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் உட்கார்ந்திருக்கலாமே. எங்கே பறந்து என்ன வாரி கட்டிக்கொண்டோம். வெங்கிட்டு, உத்தண்டம், சுந்தரம், தண்டபாணி எல்லோரும் பெண்கள் படித்துரைக்கும் ஆண்கள் படித்துரைக்கும் இடையே உள்ள கட்டை சுவரின் மீது வரிசையாக வந்து நின்று ஒவ்வொருவராக தொபுக் தொபுக் என்று குதித்த பின்னர் ஈரம் சொட்ட சொட்ட ஒரு ரிப்பன் கோவணத்தை இழுத்து சொருகிக் கொண்டு மறுபடியும் சுவரின் மீது ஏறி வந்து வரிசையாக அமர்கின்றனர். நான் எப்பொழுதுமே தனி. என்னை அவர்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். நான் துஷ்டனாம். நான் அந்த சிறுவர்களுடன் சேராமல் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் பெரியவர்கள் என்னை உதாரணம் காட்டி பேசுவார்கள். நான் விஷமம் செய்யாமல் தேமே என்று இருக்கிறேனாம். நான் அடக்கமான பதவிசான பையனாம். சீ, பாவம்டா, அவனையும் சேர்த்துண்டு விளையாடுங்களேன். போனா போறது. நீ வாடா அம்பி. அவ உன்னை சேர்த்துண்டு விளையாடலைன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். நீ வாடா, நான் உனக்கு பட்சணம் தரேன். காப்பி பொடி அரைக்கலாம் வரையா என்றெல்லாம் என் மீது அன்பை சொருகின்ற பெரியவர்களின் அரவணைப்பு எனக்கு மனதுக்கு இதமாக வெதுவெதுவென்று இருக்கும். நான் அவர்களுக்கு காப்பி பொடி அரைத்து கொடுக்கிறதிலிருந்து சில நேரங்கள் காலமுக்கி விடுவது வரை எல்லா காரியங்களும் செய்வேன். என் அம்மா சொன்னால் மட்டும் கேட்க மாட்டேன். போ போ என்று ஓடுவேன். எனக்கு 10 வயது ஆகுவதற்கு உள்ளாகவே என் அம்மாவுக்கு 5 குழந்தைகள். தாயின் அன்போ அரவணைப்போ எனக்கு நினைவிலும் கூட இல்லை. என் அம்மா என்னை கூப்பிடுற பேரே ஏ கடங்காரா என்பதுதான். ஊருக்கு, தெருவுக்கு, மற்றவர்களுக்கு பதவிசாக தேமே என்று தோற்றமளிக்கிற நான் வீட்டில் அவ்வளவு விஷமங்கள் செய்வேன். என்ன விஷமம்? ஏதாவது ஒரு குழந்தை ஓடி வரும் பொழுது தேமேன் என்று உட்கார்ந்திருக்கும் நான் தேமேன் என்று குறுக்கே காலை நீட்டுவேன். கீழே விழுந்து ஓ என்று அழும் குழந்தைக்கு சில சமயங்களில் மேவாயில் இருந்தோ பல்லில் இருந்தோ ரத்தம் ஒழுகும். நான் தேமேன் என்று உட்கார்ந்திருப்பேன். அந்த சனிகள் பேசத் தெரியாவிட்டாலும் அழுது கொண்டே கையை நீட்டி சாடை காட்டிவிட்டு தான் விழுந்ததற்கு நான் தான் காரணம் என்று எப்படியோ சொல்லி காட்டி கொடுத்து விடுங்கள். கடங்காரா, செய்யறதையும் செய்துட்டு பூனை மாதிரி உட்காந்துருக்கியா என்று அம்மா வந்து முதுகில் அறைவாள். அரைந்து விட்டு கையெல்லாம் எரியறது, எரும மாடை என்று நொந்து கொண்டும் விரட்டுவாள். ஏண்டி அவனை அடிக்கிற, பாவம், அவன் தேமேன்னு தானே இருக்கான் என்று யாராவது அடுத்த வீட்டு எதிர் வீட்டு மாமி வந்து அவள் வந்த பிறகு அழ ஆரம்பித்த என்னை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு போவார்கள். பட்சணம் கிடைத்த பிறகுதான் நான் சமாதானம் அடைவேன். ஆனாலும் அங்கேயும் தேமேன் என்று இருந்து கொண்டே ஏதாவது செய்து விடுவேன். எப்படியோ பழியில் இருந்து மட்டும் தப்பித்துக் கொள்வேன். காப்பி பொடி அரைக்கிற மிஷின்களிலே மண்ணை கொட்டி அரைக்கிறது. திடீர்னு மாமி இங்க வந்து பாருங்க, யாரோ மிஷின்ல மண்ணை போட்டு அரைச்சிருக்கா என்று கத்துவேன். வேற யாரு? எங்காத்து கடன்காரனாத்தான் இருக்கும் என்று அவர்கள் வீட்டு கடன்காரனை தேடி பிடித்து 4 அறை வாங்கி வைத்து பார்த்தால்தான் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. என் அம்மா மட்டும் என் மேல் அனுதாபம் காட்டுகிற மாமிகளை எச்சரித்துக் கொண்டே இருப்பாள். அவனை நம்பாதீங்கோ, பார்த்தா முசு முசுன்னு பூனை மாதிரி இருந்துண்டே
உடம்பே விஷம். என்னமோ சொல்லுவாளே, பூனை செய்யறதெல்லாம் விஷமோ, அடிச்சா பாவம்னு அந்த மாதிரி. அத கேட்டு, "ஏண்டா அப்படியா?" என்று அந்த மாமி என்னை பார்ப்பாள். நான் தேய்மேன் என்று அவளை பார்ப்பேன். "சீ போடி! என்னத்துக்கு குழந்தைய இப்படி கரிச்சு கொட்டுற? நீ வாடா!" என்கிற அந்த அணைப்பும் அன்பும் எவ்வளவு இதமாக சுகமாக இருக்கும். ஆனால் அந்த அனுதாபம் காட்டுகிற அவர்களுக்கும் கூட நான் உண்மையாக வெள்ளையாக இல்லை என்பது எனக்கு அல்லவா தெரியும். சரி, நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? அந்த அக்ரஹாரத்து பூனையை பத்தி சொல்ல வந்து அக்ரஹாரத்து மனுஷாலை பத்தியும் என்ன பத்தியும் நான் சொல்லிட்டு இருக்கேன். 25 வருடத்திற்கு முன்னே 10 வயது வரைக்கும் வாழ்ந்திருந்த ஒரு கிராமத்தையும் அந்த அக்ரஹாரத்தையும் அதிலே வாழ்ந்த மனுஷாலையும் பத்தி இன்னும் எவ்வளவு நாளைக்கு வேணும்னாலும் என்னால் சொல்லிக் கொண்டே இருக்க முடியும். எனக்கு அலுக்காது சலிக்காது. பார்க்க போனா நான் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு எழுதி கொண்டிருக்கிற எல்லாமே மீனா, ருக்கு, பட்டு, லலிதா, கௌரி பாட்டி, ஆனந்த சர்மா, வைத்தா, ராகவையர், கணபதி ஐயர், சங்கர சர்மா இவர்கள் எல்லோருக்குமே ஒருத்தருக்கு தெரியும். இவ அப்ப இருந்தது இப்ப எப்படி இருப்பான்னு நான் கற்பனை பண்றது. இவர்கள்ல சில பேர் எக்கச்சக்கமா பட்டணத்தின் மெர்க்குரி வெளிச்சத்திலே என்னிடம் வந்து சிக்கிக் கொண்டது. காலத்தினுடைய அடிகள்னாலே இவர்கள் வளைஞ்சு போனது, உடைஞ்சு போனது, அடிபடாம ஒதுங்கி போடி போனது, அடிபட்டும் ஒண்ணுமில்லேன்னு உடம்ப தொடச்சு விட்டுண்டது. எங்கேயோ பட்ட அடிக்கு எங்கேயோ போய் முட்டிண்டது. சமயத்துல என்னண்டையே வந்து முட்டிக்கொண்டு குட்டு வாங்கி கொண்டது. இத பத்தியெல்லாம் எழுதுறதுல எனக்கு சலிப்பே கிடையாது, அலுப்பே கிடையாது. எனக்கு அவ மேல அப்படி ஒரு பிரமை. அவ சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப ஒசத்தி. ஆனா அவகள்ல சிலருக்கு இதுவே அலுத்து போச்சு போல இருக்கு. ம்ஹும் பயமா இருக்கு போல இருக்கு. என்னமோ சங்கடப்பட்டுக்கிறா. என்ன சார், அக்ரஹாரத்து மனுஷால பத்தியே எழுதிண்டு அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்சதைத்தானே எழுதுவேன். சரி, இந்த தடவ ஒரு மாற்றத்துக்கு அந்த அக்ரஹாரத்து மனுஷால விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பூனைய பத்தி எழுதப் போறேன். பூனைகளுக்கு நிச்சயமா அலுப்போ, சலிப்போ, பயமோ, சங்கடமோ வராது. பூனைகள் கதை படிக்கிறதோ, கதை திருடுறதோ இல்ல. பூனைகள பார்த்தா நம்ம கண்ணுக்குத்தான் ஆஷாட பூதி மாதிரி இருக்குமே தவிர, பாவம் அதுகளுக்கு அந்த மாதிரி குணமெல்லாம் நிச்சயம் கிடையாது. எனக்கு பூனைகள கண்டா அவ்வளவா பிடிக்கிறதே இல்ல. ஒரு அவோஷன். சாதாரணமா எனக்கு எந்த செல்லப் பிராணிகளையும் பிடிக்காது. அருவருப்பா இருக்கும். சிங்கம், புலி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதையெல்லாம் பார்த்ததில்ல இல்லையா? அதனால பிடிக்கும். பார்த்து பழகிட்டா எதுவுமே பிடிக்காம போறது மனுஷ இயல்பு தானே! அதுவும் பூனை, நாய், பெருச்சாளி இதையெல்லாம் யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்குமே பெருச்சாளி பிடிக்காது. அப்போவெல்லாம் எனக்கு பொழுதுபோக்கே கொலை பண்றதுதான். தேமேன்னு உக்காந்துண்டு ஒரு கட்டெறும்ப புடிச்சு 2 கால கிள்ளிட்டு அது ஆடுற நடனத்த ரசிக்கிறது. ஒரு குச்சியாலேயே அது நடு முதுகுல அழுத்தி குத்தி, அத 2ஆக்கி அந்த 2 துண்டு எப்படி துடிக்கிறதுன்னு ஆராயறது. பல்லிய அடிச்சு வால் துடிக்கிறத பாக்குறது. தும்பிய பிடிச்சு வாலுல நூல் கட்டி சங்கீதம் பாட வைக்கிறது. மரவட்ட, வளையல் பூச்சி, ஓணான் இதுகளுக்கெல்லாம் அந்த காலத்திலேயே நான் ஒரு கங்கரேன். எங்க தெருவுல நுழையிற எந்த நாயும் என்ன பார்த்துட்டா அதுக்கப்புறம் தைரியமா முன்னேறி வராது. அப்படியே வாபஸ் தான். ஜெயாமாமி வீட்டு திண்ணையில நான் பாட்டுக்கு தேமேன்னு உக்காந்துட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு குவியல் கருங்கல். நானே செலக்ட் பண்ணி பொறுக்கி சேர்த்து வச்சது. அதோ தூரத்துல ஒரு நாய் வர்றது. இதுக்கு முன்னையே ஒரு தடவை அதை 3 கால்ல ஓட வச்சிருக்கேன். உடனே நான் தூணுலயே மறையிறேன். அடிக்கிறவனுக்கே இவ்வளவு உஷார் உணர்ச்சி இருந்தா அடிபடுற அதுக்கு இருக்காதா? 2 காதையும் குத்திட்டு நிமிர்ந்துட்டு சட்டுன்னு என்ன பார்த்துடுது. டேய் அடிப்பியா? நான் பாட்டுக்கு போயிடுறேன்டா என்பது போல ஒரு பார்வை. நான் உடனே அதை பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிண்டுறேன். அதுக்கு கொஞ்சம் தைரியம். அந்த எதிர் வீட்டு வரிசை ஓரமா 2 பெண்ணங்காலுக்கு நடுவுல வாளை இடிக்கிண்டு என் மேல வச்ச கண்ணை எடுக்காமலேயே நகர்ந்து வாரது. என் கையெல்லாம் பரபரக்கிறது. பல்ல கடிச்சுண்டு என்னை அடக்கிக்கிறேன். சீ, அந்த வேகமெல்லாம் இப்ப வராது. நான் என்ன பண்ணினேன்னு யாருக்கும் தெரியாது. தெருவையே கூட்டுற மாதிரி கத்திண்டு என்ன ஓட்டம் ஓடுறது அது? தலையிலேயே குறி வச்சாதான் காலுல படும். பட்டுடுத்து. நான் தேமேன்னு உக்காந்துக்கிறேன். சத்தம் கேட்டு ஜெயாமாமி உள்ள இருந்து வரா. சடக்குன்னு தில்ல இருந்த கல்லையெல்லாம் கீழே தள்ளிடுறேன். ஏண்டா, நாயை யார் அடிச்சது? ஐயையோ, நான் இல்லை மாமி. சரி, யாரையாவது கூப்பிடு. வெந்நீர் உள்ள ஒரு பெருச்சாளி வெளியே போக முடியாம நிக்கிறது. யாரையாவது கூப்பிடுடா அம்பி. அவ்வளவுதான். ஒரு விறகு கட்டிய தூக்கிண்டு நானே போறேன். மாமி கத்தரா. வேண்டாண்டா, வேற யாரையாவது கூப்பிடு. அது உன் மேலேயே பாஞ்சிடும்.
வெந்நீர் உள்மூலையில அத கார்னர் பண்ணிட்டேனா. பெருச்சாளி தலைய தூக்கிண்டு என்ன பார்த்து சீறிண்டு நிக்கிறது. தலைய குறிபார்த்து நச்சுன்னு ஒரு அடி. சனிய தன்னையே பிரதட்சிணம் பண்ணிக்கிற மாதிரி சுத்தி சுத்தி வெந்நூர் பூரா ரத்தம் கக்கி செத்துடுத்து. ஜெயா மாமி பயந்துட்டாள். நானும் பயந்த மாதிரி மாமி மாமின்னு கத்துனேன். ஜெயா மாமி ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சுண்டா. நோக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொன்னேனோ, கருமத்த பாக்காத. வா, ராக்காயி வந்தா கழிவுற சொல்லலாம். பயந்து நின்னுட்டு இருக்கிற என்ன ஆதரவா ஜெயாமாமி அணைச்சுக்கிறாள். பெரியவா அணைச்சுண்டா என்ன சுகமா இருக்கு. அந்த பெருச்சாளி என்ன பார்த்து சீரலேனா எனக்கு அவ்வளவு கோபம் வந்திருக்காது. அது மட்டும் என்ன பார்த்து சீறிட்டு தப்பிச்சும் போயிருந்தா நான் அழுதே இருப்பேன். கொலை செய்யறத தவிர இன்னொரு பொழுதுபோக்கும் எனக்கு உண்டு. அது என்னன்னா, கொலை பண்றதையும் கூறு போட்டு விக்கிறதையும் வேடிக்கை பார்க்கறது. அங்க அக்ரஹாரத்து கடைசியில ஒரு திடல் உண்டு. அந்த திடல்ல இருக்கிறவா எல்லாம் என்னமோ ஒரு பாஷை பேசுவா. ஆடு, மாடு, கோழி எல்லாம் வச்சிருப்பா. அங்கே ஒரு கடாமிசக்காரன் இருப்பான். வெங்கிட்டு, சுந்தரம், உத்தண்டம் இவங்களுக்கெல்லாம் அவன கண்டாலே டபிள்ஸ் தான். எனக்கு அவன கண்டா பயமே கிடையாது. அவன் எப்போடா நம்ம தெரு வழியா வருவான்னு காத்துண்டே இருப்பேன். அவன் சாயங்காலம் 4 மணிக்கு எங்க தெரு வழியா அந்த திரளுக்கு திரும்பி போவான். நான் அவனையே பார்த்துண்டு இருப்பேன். அவன் மீசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு துருப்புடிச்ச கருப்பு சைக்கிள்ல அவன் வருவான். அந்த சைக்கிள்ல அவன பார்த்தா, ஆடு மேல ஒரு ஆள் உட்காந்து சவாரி பண்றாப்புல இருக்கும். சைக்கிள் ஹாண்ட்பார்ல ஒரு காக்கி பை இருக்கும். அதுல ரத்தக்கரையா இருக்கும். ஈயெல்லாம் முக்கியம். அது உள்ள இருக்கிற கத்தியோட பிடி மட்டும் தெரியும். நான் பெரியவன் ஆனப்புறம் அவன மாதிரியே மீச வச்சுடுவேன். இன்னும் பெரிய கத்தியா வச்சுக்குவேன். யாரானும் சண்டைக்கு வந்தா வெட்டிடுவேன். பெரியவனால நிச்சயமா மனுஷாலையும் வெட்டுவேன். என்ன கண்டு எல்லோரும் பயப்படணும். இல்லாட்டா கத்தியாலேயே வெட்டுவேன். நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? அக்ரகாரத்து பூனையை பத்தியல்லவா சொல்ல வந்தேன். பரவாயில்ல. பூனைய பத்தி சொல்ல இடம் வந்தாச்சு. சொல்லிடுறேன். எங்க அக்ரஹாரத்துல ஒரு பூனையும் உண்டு. ரொம்ப நோட்ரியஸ் பூனைன்னா. ஒரு சின்ன புலி மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் வரி வரியா இருக்கும். இந்த சனியனுக்கு அக்ரஹாரத்துல என்ன வச்சிருக்கோ? பூனை மாமிச பட்சினி தானே. அது மாமிசம் கிடைக்கிற இடத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த அக்ரஹாரத்துல இருக்கு. அதனால இந்த அக்ரஹாரத்து பூனை கம்பல்சரியா சைவ பூனை ஆயிடுத்து. எனக்கும் அதுக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. நானும் தேமேன்னு இருப்பேன். அதுவும் தேமேன்னு இருக்கும். நானும் விஷமம் பண்ணுவேன். அதுவும் விஷமம் பண்ணும். நானும் எல்லார் ஆத்துலயும் போய் விஷமம் பண்ணுவேன். அதுவும் எல்லார் ஆத்துலயும் போய் விஷமம் பண்ணும். ஒரு நாள் ஜெயா மாமி ஓன்னு அலறுண்டு சபிச்சா. இந்த கட்டையில போற பூனை ஒரு படி பாலையும் சாச்சு குட்டுடத்தே. அந்த பெருச்சாளிய அடிச்ச மாதிரி இதை யாராவது அடிச்சு கொன்னா கூட தேவல. ஊஞ்சல்ல படுத்துண்டு விசிறிருந்த மாமா சொன்னார். வாய அலம்புடி. பாவம் பாவம். பூனைய கொல்றதுன்னு நினைச்சாலே மகா பாவம். நான் தேமேன்னு நின்னுண்டு கேட்டுண்டே இருந்தேன். பெருச்சாளிய அடிச்ச மாதிரி பூனைய அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பெருச்சாளி சீறித்தே. ஆனா பூனை பாஞ்சு கொதறிப்புடும் கொதறி. பூனை முதல்ல பயப்படும். கத்தும். ஓட பாக்கும். ஒன்னும் வழி இல்லேனா ஸ்ட்ரைட்டா அட்டாக்கு தான். எனக்கு ஞாபகம் இல்லாத வயசுல ஒரு பூனை என் வயத்தை கீறின வடு இப்பவும் அரைஞான் கட்டுற இடத்துல நீளமா இருக்கே. சின்ன குழந்தையா தவழ்ந்துட்டு இருக்கிற பருவம். பூனைய பிடிச்சுண்டு சர்க்கஸ் பண்ணியிருக்கேன். எக்கு தப்பா கழுத்தை புடிச்சுட்டேனா. சீறி கத்திண்டு அது என்ன பார்த்து புறன்னதான். நான் ஓன்னு அலறிண்டு அதன் கழுத்தை விடாம நெருக்குறேனா. அம்மா இப்பவும் சொல்லுவா. அந்த வடு இப்பவும் அடி வயித்துல இருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டு தோட்டத்துல அந்த பூனைய நான் பார்த்தேன். எங்க வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நடுவே வேலியோரமா போய் கொண்டிருக்குது. போற போக்குல ஒரு தடவை திரும்பி பார்த்தது. நானும் பார்த்தேன். முறைச்சு பார்த்தேன். உடனே அதுவும் கொஞ்சம் உஷாராகி நன்னா திரும்பிண்டு என்னையே முறைச்சு பார்த்தது. நான் அது மேல பாய்கிற மாதிரி குதிச்சு பயம் காண்பிச்சேன். அது பயப்படல. கொஞ்சம் தரையில பம்மி நிமிர்ந்தது. அவ்வளவுதான். இது என்ன பயப்பட மாட்டாங்கிறதே அப்படின்னு எனக்கு கோபம். ஆத்திரத்தோட நானும் முறைக்கிறேன். அலட்சியமா அதுவும் முறைக்கிறது. அது ஒரு மௌனமான சவால் மாதிரி இருந்தது. சிவப்பா வாயை திறந்து என்ன பார்த்துண்டே மியாவ் அப்படின்னு அது கத்துனப்போ அது தன் பாஷையில என்ன சவாலுக்கு அழைக்கிற மாதிரியே இருந்தது. அதெல்லாம் பெருச்சாளி கிட்ட வச்சுக்கோ. நம்ம கையில நடக்காது. இரு இரு ஒரு நாளைக்கு ஒண்ணு பிடிச்சு கோணில அடைச்சு துவைக்கிற கல்லுல அடிச்சு கொல்லுறேன். மியாவ். சும்மா பூச்சு காட்டாத. முதல்ல என்ன பிடிக்க முடியுமா உன்னால? சட்டுன்னு வேலியை தாண்டெடுத்து அடுத்தாத்து தோட்டத்துல நின்னுண்டு வேலி வழியா என்ன பார்த்து முறைக்கிறது. எங்க போயிட போற? உன்னை பிடிக்கலைன்னா பேரை மாத்தி வச்சுக்கிறேன்னு.
அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு சின்ன மியாவ். பாப்போமா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ம். பார்க்கலாம்னு. அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கல. அந்த பூனையும் தூங்கல. ராத்திரி பூரா குடுகுடுன்னு ஓட்டு மேல ஓடுறது. இன்னொரு பூனையும் ஜோடி சேர்த்துண்டு ஒரு ராட்சச குழந்தை அழுற மாதிரி ரெண்டும் அலறிண்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்தி ஒண்ணு மேல ஒண்ணு பாஞ்சுண்டு பெராண்டிண்டுது. எங்க வீட்டு ஓட்டுக்கூரை மேல ஒரே கதம். எங்கேயோ ஒரு ஓடு வேற சரிஞ்சிச்சு பொத்துன்னு தரையில விழுறது. திண்ணையில படுத்துட்டு இருந்த தாத்தா தடியை எடுத்து தரையில தட்டி சு சு அப்படின்னு விரட்டுறார். ரெண்டும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு குதிச்சு தெருவுல குறுக்கா ஓடி ஜெயாமாமி ஆத்து கூரையில ஏறினத நிலா வெளிச்சத்துல நான் நன்னா பார்த்தேன். அடுத்த நாள் அதை வேட்டையாடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஜெயாமாமி ஆத்து வெந்நீர் உள்ள ஒரு தட்டு நிறைய பாலை வச்சேன். ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சுண்டேன். ஜன்னல் கதவை மூடிட்டேன். மத்தியானம் சாப்பிட கூட ஆத்துக்கு போகாம காத்துண்டே இருந்தேன். கடைசியில மத்தியானம் 3 மணிக்கு பூனை பெரியவாள் வந்தாள். நான் கிணத்தடியில இருந்து இவ்வளவையும் பார்த்துண்டே இருக்கேன். மெதுவா அடி மேல அடி வச்சு பூனை மாதிரி போனேன். அவ பின்ன பக்கம் மட்டும்தான் தெரியறது. ஒரு தட்டு பாலையும் புகுந்து விளாசண்டு இருக்கா. டப்புன்னு கதவை மூடிட்டேன். உள்ள சிக்கின்ற உடனே பாலை மறந்துட்டு கதவை பிறான்றதே. மாமி மாமி ஓடி வாங்கோ. பெரியவா இங்க சிக்கிண்டான்னு கத்துறேன். மாமி வந்து பாக்கறா. பூனை உள்ளேயே கத்திண்டு இருக்கு. என்னடா வெந்நீர் உள்ள பூனைய வச்சு மூடிட்டா நாம எப்படி உள்ள போறது? நாம உள்ள போறச்சா அது வெளியே போயிடாதா? இப்பத்தான் முதல் கட்டம் முடிஞ்சிருக்கு மாமி. அதுலயே ஜெயம். நீங்க உள்ளேயே போங்கோ. கடைசி கட்டத்துல கூப்பிடுறேன். மாமி மனசுல அந்த பெருச்சாளி வதம் ஞாபகம் வர்றது போல இருக்கு. அம்பி வேண்டாம்டா. அத ஒண்ணும் பண்ணிடாத. ஜென்மத்துக்கும் மகா பாவம் வேண்டாம். நான் அத கொல்லல மாமி. கோணில போட்டு கொண்டு போய் விரட்டி விடுறேன். ஆமா, விரட்டிட்டு நீ திரும்பி வர்றதுக்குள்ள அது இங்கே வந்து நிக்கும். ஜெயாமாமி பரிகாசம் செய்து விட்டு போனான். நான் மனத்துக்குள்ளேயே நினைச்சுண்டேன். அத திரும்பி வராத ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு தானே வரப்போறேன். அக்ரஹாரத்துல அன்னைக்கு நான் தான் ஹீரோ. விளையாடும்போது என்ன சேர்த்துக்காத பையன்களெல்லாம் அன்னைக்கு என் பின்னாடி வாராங்க. நான் பூனைய கோணியில கட்டிண்டு போறேன். ஓன்னு கத்திண்டு என் பின்னாடி பையன்களெல்லாம் வாரா. எங்க அம்மா வாசல்ல வந்து நின்னுட்டு திட்டுறா. ஏ கடங்காரா, கட்டையில போறவனே, அழிஞ்சு போகாத. பூனை பாவத்தை கொட்டிக்காத. ஒரு முடி விழுந்தாலும் எடைக்கு இடம் தங்க தரணும்பா. உங்க அப்பா வரட்டும். சொல்லி உன்னை கொன்னு குழிய வெட்டி. அத நான் காதுலயே வாங்கிக்கல. கோணிய தூக்கிங்கிட்டு தெருக்கோடியில இருக்கிற மண்டபத்துல போய் உக்காந்துட்டோம் எல்லாரும். கோணியில இருந்து பூனையை எடுத்து ஒரு கயித்துல கட்டி பிடிச்சுண்டா வேடிக்கை காட்டலான்னு உத்தண்ட யோசனை சொல்றான். ஆனா பூனைக்கு யாரு கயிறு கட்டுறது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த கடாமிசாக்காரன் இப்ப வருவான். அவன்கிட்ட கொடுத்தா போரும். அப்படியே கோணியோட வச்சு ஒரு சதக் ஆட்டம் க்ளோஸ். அவன்கிட்ட நீ தான் கேட்கணும் என்று அவன் வருவதற்கு முன்னாடியே பயப்பட ஆரம்பிச்சுட்டான் சுந்தரம். இந்த பையன்களை வச்சுண்டு இந்த காரியம் செய்யறது சரின்னு தோணல. பயந்துருவானுகள். டேய், நீங்கெல்லாம் ஆத்துக்கு போங்கோ. அவன் வெட்டத்தை பார்த்தா பயப்படுவேன். அப்புறம் உங்க அம்மா என்ன வைவா. பையன்களை எல்லாம் விரட்டுறேன். அன்னைக்கு அங்க ஆட்ட நறுக்கினானே, நீ காட்டுனியே, நான் பயந்தேனா? நான் இருக்கேன்டா. ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்த யாரும் ஆத்துல போய் சொல்லப்படாது. சத்தியம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு கோரஸ். கடாமீசக்காரனை நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டே காத்திருக்கோம். கடைசியில சாயங்காலம் 4 மணிக்கு ஆட்டு மேல உட்காந்து ஆள் சவாரி பண்ற மாதிரி தெருக்கோடியில அவன் வாரது தெரியறது. பையன்கள் எல்லாரும் மண்டபத்துல ஆளுக்கு ஒரு தூண் பின்னால போய் ஒளிஞ்சுட்டானுங்க. நாங்க எல்லாம் இங்கேயே இருக்கோம். நீ போய் கேளுடா அப்படின்னு என்ன தள்ளி விட்டாங்க. எனக்கு என்ன பயம்? கடாமாசக்காரன் கிட்டே வந்துட்டான். நான் ஒரு குட் மார்னிங் வச்சேன். அவனும் எனக்கு ஒரு சலாம் போட்டானே. அவன் என் பக்கத்துல வந்து 2 காலையும் தரையில ஊனுண்டு சைக்கிள்ல இருந்து எழுந்திருக்காமலே நிக்கிறான். அம்மாடி, அவன் எவ்வளவு ஒசரம். நான் அவனை அண்ணாந்து பார்த்து சொல்றேன். ஒரு சின்ன உதவி. அதென்ன கோணியில? அவன் குரல் கிருஷ்ணலீலாவில வர்ற ஹம்சன் குரல் மாதிரி இருந்தது. பூனை ரொம்ப லூட்டி அடிக்கிறது. அதுக்காக அதை கொன்னுடுறதுக்காக பிடிச்சுண்டு வந்திருக்கேன். நீயேவா புடிச்ச? நான் பெருமையா தலையாட்டுறேன். அவன் மண்டபத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கிற பையன்களை எல்லாம் ஒரு தரம் பாக்குறான். என்னையும் பாக்குறான். நான் அந்த காக்கி பைக்குள்ள இருக்கிற கத்தியோட பிடிய பாக்குறேன். வெட்டருக்கு கத்தி வேணுமா அப்படின்னு அவன் என்ன பார்த்து கேக்குறான். ஊஹும், நீங்க தான் ஆடெல்லாம் வெட்டுவேல். அதனால நீங்களே இதை வெட்டணும். ஓ அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த கத்தியை எடுக்கிறான். பெரிய கத்தி. விளிம்புல கட்டை விரலை வச்சு கூர் பார்த்துட்டே அவன் சொல்லுறான். பூனைய இது வரைக்கும் நான் வெட்டினதே இல்ல.
ஏன்னா நாங்க பூனைய சாப்பிடுறதும் இல்ல. நான் வெட்டி தரேன். நீங்க சாப்பிடுவீங்களா? வே வெட்டி குழியிலேயே புதைச்சுடலாம். அப்பத்தான் பாவம் இல்ல. நான் எதுக்கு ஆட்ட வெட்டுறேன்? எல்லாரும் அத தின்றாங்க. அவங்க சாப்பிடலன்னா நான் வெட்டவும் மாட்டேன். நான் ஆடு விடுறப்ப நீ பார்த்திருக்கிறியா? ஓ! பார்த்திருக்கேனே. நீங்க ஏதோ மந்திரம் சொல்லிட்டு வெட்டுவீங்க. அதே மந்திரத்த சொல்லி இதையும் வெட்டுங்க. அப்ப பாவம் இல்ல. மந்திரம் சொல்றது அதுக்கு இல்ல தம்பி. ஒரு தொழில ஆரம்பிக்கிறப்போ ஆண்டவன தொழுவுறது இல்லையா? அதுதான். வெட்டுறது விளையாட்டு இல்ல தம்பி. அதுதான் என் குடும்பத்துக்கெல்லாம் கஞ்சி ஊத்துற தொழிலு. அதுக்காக உன்கிட்ட காசு கீசு கேட்கல. நான் வெட்டுறேன். யாராவது சாப்பிட்டா சரி. எதையும் வீணாக்க கூடாது. வீணாக்குனா அது கொலை. அது பாவம். என்ன சொல்ற? இன்னைக்கு மட்டும் ஒரு தடவ விளையாட்டுக்காக இந்த பூனைய வெட்டுங்களேன். அவன் லேசா சிரிச்சு என் மோவாய நிமித்தி கையில ஏத்தின்டே சொன்னான். அவன் விரலெல்லாம் பிசுபிசுன்னு இருந்தது. விளையாட்டுக்கு கொலை பண்ண சொல்றியா? விளையாட்டுக்கு வெட்ட ஆரம்பிச்சா கத்தி பூனையோர நிக்காது தம்பி. நான் உன்ன கேக்குறேன். விளையாட்டுக்கு ஒண்ணு வெட்டுனா என்ன? எனக்கு குடல் வெடவெடக்கிறது. ம். அந்த பூனை விஷமம் பண்றதே. நீ விஷமம் பண்றது இல்லையா? பூனைன்னா விஷமம் பண்ணும். விஷமம் பண்ணா தான் பூனைன்னு பேரு. அதே மாதிரி நீயும் விஷமம் பண்ணுவே. சின்ன பிள்ளைங்கன்னா விஷமம் பண்ணும் தான். பூனையும் விஷமம் பண்ணட்டுமே. வீட்டுல அடுப்பங்கரைய பூட்டி வைக்க சொல்லு. அப்படின்னு சொல்லிண்டே என் கையில இருந்த கோணிப்பைய பிரிச்சு உதறினான். ஒரே ஜம்ப். திரும்பி பார்க்காம ஓடிட்டுது பூனை. பையன்கள் எல்லாரும் சிரிச்சாங்க. கடாமிசக்காரனும் சிரிச்சான். நானும் சிரிச்சேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் நான் அழுதேன். பூனை தப்பிச்சு போயிடுத்தேன்னு இல்ல. நான் விளையாட்டா கொலை செஞ்ச வளையல் பூச்சி, மரவட்ட, தும்பி, ஓணா, பெருச்சாளி எல்லாம். பாவம் அந்த நாய். எல்லாத்தையும் நினைஞ்சுண்டு அழுதேன். நான் இப்ப அந்த அக்ரஹாரத்துல இல்ல. இப்பவும் அந்த அக்ரஹாரத்துல அந்த மாதிரி ஒரு பூனை இருக்கும். இல்லையா? கதை முற்றும். ஜெயகாந்தன் சிறுகதை தொகுப்பில் இருந்து அக்ரஹாரத்து பூனை. காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவிமியலா. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள். இந்த கதையை பற்றிய தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி. மேலும் புத்தக பரிந்துரை ஏதேனும் இருந்தால் செய்யலாம். நன்றி.